மேடம், எல்லா எதிர்க்கட்சிகளுடைய கண்டனத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய பதில் ஒரு ஒரு ஆட்சியாளர்களால் எந்தளவு பதிலை எந்தளவு உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் அவர் கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே இந்த விவகாரத்தில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டு நாங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா இல்லை எப்படி? இல்லை, இதில் முழுசாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, தனிநபர் ஒழுக்க குறைபாட்டை ஒரு அரசின் குறைபாடாகவே நீங்கள் சித்தரிக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். தனிநபர் ஒழுக்க குறைபாடு அதான் உங்களைன்னா பேசுகிறவங்கள தான் நம்ம சொல்கிறோம். எனவே தனிநபர் ஒழுக்க குறைபாடு, இப்போ போதையில் ஈடுபடுறதோ இல்லை கஞ்சாவில் ஈடுபடுறதோ இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறதோ இதெல்லாம் தனிநபர் ஒழுக்கம் சார்ந்ததுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் அரசின் குறைபாடாக சொல்வதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி சொல்லக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு இங்கே விவாதத்தில் உட்காந்துருக்காங்க. அதுவும் டிவிக்கிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க தான் காணாமல் போனவர்கள் பட்டியலில் இருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். அது மாதிரி பெண்கள் மீதான வன்முறை, இதை நான் எந்த விதத்திலையும் நியாயப்படுத்தலை. அந்த பெண்ணுக்கு நேர்ந்த அந்த துன்பத்திற்கு நாங்கள் வருந்துகிறோம், மனமாற அவளுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். இது கடந்து போக வேண்டிய ஒரு வழிதான். பெண்ணுக்கு அடையாளம் என்பது இது மட்டும்தான் என்று சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கிறது அல்லவா, அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டுமே பெரியாரின் பெண்ணாக அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஆனால் அவள் மீது சிலுவையை சுமத்தி மீண்டும் மீண்டும் அவளை குற்றவாளி ஆக்குவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. யாருமே அதை செய்யல இல்லையே. இரவு 11 மணிக்கு போனது அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறாங்க. இரவு 11 மணிக்கு போனது ஒரு குற்றம் என்கிற புகார் வந்ததுன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, மற்ற நிகழ்ச்சியில் பேசுபவர்கள் கூட இரவு 11 மணிக்கு அந்த பொண்ணு ஏன் அங்க போகணும்? 10:40ங்கிறது ஒரு இயல்பான நேரம் இப்ப உள்ள காலச்சூழல்ல. அதை நம்ம ஏத்துக்க தானே வேணும். அதனால அது தவிர அந்த விமான நிலையம் என்பது ஒதுக்குப்புறத்தில் இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் நகருக்குள் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் என்பது கோயம்புத்தூர் விமான நிலையம். இன்னைக்கு நான் அங்கேருந்து தான் வந்திருக்கேன். அதனால எவ்வளவு தூரம் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு விமான நிலையம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இந்த மாதிரி குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு நீங்கள் ஒதுக்குப்புறமா இருக்கணுமா, வெட்ட வெளிச்சமா இருக்கணுமா, பகலா இருக்கணுமா, இரவா இருக்கணுமா அப்படியெல்லாம் கேள்விகள் கேட்க தேவையே இல்லை. சுவாதி என்கின்ற அந்த பெண் பட்ட பகல்ல எல்லோரும் இயங்கக்கூடிய ஒரு ரயில் நிலையத்துல தான் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதிமுக அமர் ஸ்னோலின் அந்த பொண்ணு இரவுலையா பட்ட பகல்ல இதே காவல்துறை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சிறுமி. இதுக்கு என்ன பதில் இருக்கிறது? இது நாங்கள் ஒரு குற்றத்துக்கு இன்னொரு குற்றம் பொருத்தம் அல்லது சமம் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் பொறுப்பை தட்டி கழிக்காத ஒரு முதல்வராக நம்முடைய முதல்வர் என்ன செய்தார்? அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விவாதம் நடந்து கொண்டிருந்த போதே சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை தனிநபர் அல்லது சட்ட திருத்தத்தை உருவாக்கினாரா இல்லையா? அந்த பிஎன்எஸ்எஸ் இதுலாம் இத்தனை ஆண்டுகள் தண்டனைங்கிறத அதிகப்படுத்தி 10 ஆண்டுகள் இருந்ததை 14 ஆண்டாக்கி, அது மாதிரி போலீஸ் துறையினரால் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் கூட அவர்களுக்குமான தண்டனை, மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, இப்படி பலவிதமான தண்டனைகளை சட்ட திருத்தமாக கொண்டு வந்த முதல்வர் நம்முடைய முதல்வர் தான் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். சரி, அப்படியாக நம்முடைய முதல்வர் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஒருத்தர், நான் அதை யாருன்னு சொல்ல விரும்பலை, 1 ஆண்டு காலமாக மௌனம் காத்தார் ஒரு மணிப்பூர் பற்றி எறிந்த போது. அதற்கு எந்த விதத்திலும் பொறுப்பு எடுத்துக்கல. அந்த பெண்ணை நிர்வாணமாக கொண்டு வந்தது அரசு. அந்த பெண் காவல்துறையினரிடம் போய் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா, கதறி இருக்கா. ஆனால் அவர்கள் கொண்டு போய் தீவிரவாதிகள் கையில் கொடுத்தார்கள். அப்படி ஒரு சமூகத்தின் பிரச்சனையை நம்முடைய அரசு அல்லது அரச பயங்கரவாதமாக செய்கிறதா? இல்லை இல்லை. அந்த நேரத்தில் அந்த மாநிலத்தின் முதல்வரும் அமைதியாக இருந்தார். அல்லது என்ன சொன்னார்? இது மாதிரி தினசரி 100 வருதேங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்படியாக மனதில் சிறிது கூட ஒரு கருணை இல்லாமல், ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல், அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தப்புறம் கூட பார்லிமெண்ட்ல பேசலை. பார்லிமெண்ட்ல 1 மணி நேரம் பேசினார் ஒருத்தர். ஆனால் நடுவில் முடிக்கும்போது மணிப்பூர்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதற்கு முன்பாக காலையில் வெளியில தான் பேசினார். அப்படி இல்லாமல் நம்முடைய முதல்வர், அதை நீங்க பாராட்ட கூட வேண்டாம். அந்த பொறுப்புணர்ச்சி, அந்த சட்ட திருத்தம் என்பது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத சட்ட திருத்தம்
அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். மகளிர் பாதுகாப்புக்கு வேறு எந்த மாநிலத்திலும் இவ்வளவு கடுமையான தண்டனைகளை உருவாக்கவில்லை. அதை செய்தது நம்முடைய முதல்வர். ஆனால் தனிநபர் பிரச்சனைகளை உடனே அரசின் பிரச்சனையாக மாற்றி, சமூகத்தின் பிரச்சனையாக மாற்றி, இப்படியாக சாயம் பூசுபவர்கள் காணாமல் போனவர்களாக இருந்து இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். சரி, பெண்கள் மீதான வன்முறை என்பது இந்த உடல் மீது நடத்தப்படுகின்ற வன்முறை மட்டும்தானா? அப்படி பல்லாயிரக்கணக்கான கூட்டத்துக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள், கை குழந்தைகள் வந்திருக்கிறார்கள், அவர்களை பற்றிய பொறுப்பே இல்லை. 31 பேர் செத்து போயிட்டாங்க, காதலியே வாங்காம திரும்பி போறார். ஒரு கேட்டா 1 மாசம் நாங்க துக்கம் அனுஷ்டிக்கிறோங்கிறாரு. இது பெண்கள் மீதான வன்முறை இல்லையா? அந்த குடும்பத்தின் மீதான வன்முறை இல்லையா? அந்த குடும்ப உறுப்பினர்கள் மீதான வன்முறை இல்லையா? எந்த முகத்தை வச்சுட்டு இவங்க பேச வராங்க? அதிமுகவை சார்ந்தவர் சகோதரர் சொன்னாரு, நயினார் நாகேந்திரன் அவர்கள், எடப்பாடி அவர்கள், இவர்கள் எல்லாம் இன்னைக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு. சரி, அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இதை விட மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றியத்தின் அமைச்சர், இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் இன்னைக்கு வாய் திறந்து அப்படியே முத்தா உதித்திருக்கார். அதுல ஆங்கிலத்தில் த ஸ்டாலின்ங்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, த ஸ்டாலின் என்று மட்டும்தான் இருக்க முடியும். த ஹிமாலயாஸ், த இண்டியாஸ் என்பது போல் த ஸ்டாலின் ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறாரு. இன்னொரு அர்த்தம் இருக்கு மேடம். இல்ல இன்னொரு அர்த்தம், த வந்தாலே அது ஒன்லி ஒன். ஏன்னா அந்த ஒன்லி ஒன் வல்லமை வாய்ந்த சட்ட திருத்தங்களால் தனித்து நிற்கின்ற ஒரு முதல்வராக நம்முடைய முதல்வர் இருக்கிறார். அதுல எல் முருகன் ஐயா அவர்கள் சொன்னது, he has to take full responsibility for this incident அப்படிங்கிறார். நானும் அதை ஒத்துக்கிறேன். Who has to take full responsibility? Prime Minister has to take full responsibility for Brijbhushan Singh, for Brajwal Revanna and many other culprits, many other who have done this hazardous task. பிரிஜ்வல் ரேவண்ணாவை கையை பிடித்துக்கிட்டு சொன்னார் இல்லையா, இவருக்கு நீங்கள் வாக்களிப்பது எனக்கு வாக்களிப்பது. அவர் மேலதான் 3000 பெண்களை வன்புணர்வு செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நான் எதுவும் சமம் என்று சொல்லவே இல்லை. ஆனால் நீங்க உடனே ஞாபகம் வச்சுக்கணும், சமூகத்தில் இப்போது என்ன மாதிரி சிந்தனை நிலவுகிறது என்றால், சனாதனமயப்படுத்தப்பட்ட ஒரு உலகம், சனாதனமயப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக இந்தியாவை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த சனாதனமயப்படுத்தப்பட்ட உலகத்தில், இந்தியாவில் இந்த மனுநீதி சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், பெண் என்பவள் ஒரு போக பொருள்தான், ஆண்களுக்கான போக பொருள்தான், நீ அவனுக்கு உடன்படத்தான் வேண்டும் அப்படின்னு திட்டவட்டமா நிர்தாட்சணியமா சொல்லியிருக்காங்க. எனவேதான் இப்போது இந்த மாதிரியான குற்றங்களை இயல்பாக செய்கிறார்களோ என்கின்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த தண்டனைகள், இவ்வளவு கடுமையான தண்டனைகள் இருக்கிறது என்பதை நாம் இன்னமும் அதிகமாக பேச வேண்டும். அந்த 8 நாள் அந்த ஆசிஃபாங்கிற குழந்தை அப்படி அந்த குழந்தைய கோயிலுக்குள்ளதானே வச்சு வன்புணர்வு செய்தார்கள். நீங்க அதனால ஏர்போர்ட்டா இல்ல பப்ளிக் பிளேஸா கோயிலுக்குள் வைத்து வன்புணர்வு செய்ததை நீங்கள் எப்படி நியாயப்படுத்துவீங்க? அது மாதிரி அந்த பில்கிஸ் பானுங்கிற பெண்மணி, கர்ப்பிணியாக இருந்த பெண்மணியை எப்ப பட்ட பகல்ல தானே எல்லாம் பண்ணாங்க, இரவு பகல் அப்படியெல்லாம் கிடையாது இல்ல. இதுக்கெல்லாம் எந்த விதத்தை, அதனால நியாயம் கற்பிக்க வேண்டாம். பெண்கள் மீதான வன்கொடுமைகளுக்கு யாருமே நியாயம் கற்பிக்காதீர்கள். அது பகல்ல நடந்தது, இரவு 10:40 நடந்தது. 10:40 அவ ஏன் அங்க போனா? நிர்பயா ஏன் தன்னுடைய நண்பரோட பஸ்ல போனா? இரவுல ஏன் பயணம் பண்ணா? அதற்கான தண்டனைகள்